சிஎஸ்கே எப்படியாவது ரிஷப் பண்ட வாங்கணும், மேக்ஸ்வெல் வாங்கணும் எப்படி வேண்டுமோ அதை விட அதிகமா சிஎஸ்கே சில பிளேயர்ல வாங்கிடவே கூடாதுன்னு வேண்ட வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க அவனுங்களை தான் தொக்கா தூக்கின்னு வருவாங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்குது தீபக் சஹார். இந்த பேரை நான் சொன்னது எனக்கு கழுவி ஊத்த கமெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா அவன் பெரிய ஸ்கேமர். 2022 ஆக்ஷன்ல 14 கோடி கொடுத்து சிஎஸ்கே அவனை வாங்கினாங்க. அந்த இயர் ஃபுல்லாவே இன்ஜுரி. அடுத்த இயர் வந்தாரு, ஆனா அடுத்த வருஷமா பர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல. இப்போ திரும்ப சிஎஸ்கே எனக்காக கண்டிப்பா பிட் பண்ணுவாங்கன்னு இன்டர்வியூ வர. போதுண்டா சாமி, உன் சங்காத்தமே வேணான்னு தோணுது. முகமது சிராஜ் பர்ஃபார்மன்ஸ் 0, ஆனா ஆட்டிடியூட்ல மனசுல கோலி நினைப்பு. ஒருவேளை ஸ்ரீலங்கால ஐபிஎல் நடந்தா அப்ப இவரை எடுத்துக்கலாம். அடுத்து ஹர்ஷல் பட்டேல். சிஎஸ்கேவோ இவனுக்காக பிட் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா அதிக விலைக்கு போறதால எடுக்காம விட்டுறாங்க. சொல்ல போனா சேப்பாக்ல இவனோட கட்டர்ஸ்ல செமையா இருக்கும். ஐடியல் விக்கெட் ஃபார் ஹர்ஷல் பட்டேல்னா அது சேப்பாக் விக்கெட் தான். சேப்பாக் விக்கெட்ல மட்டும் அவர் பவுலிங் போட்டாருன்னா கண்டிப்பா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இந்த சீசன் அவர் தான் இருப்பாரு. ஆனாலும் எங்களுக்கு வேணாம்.